அன்பான தோழிகள் இணைந்திருப்பது மருதம் நெல்லி சமுதாய வானொலி 89.6 பெண்கள் மற்றும் நேரலில் கலந்து கொள்ளும் மகளிர் மற்றும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் தோழிகளே. நம்ம நிகழ்ச்சியில வீட்டு குறிப்பு, சமையல் குறிப்பு, அழகு குறிப்பு, அந்த மாதிரி நிறைய குறிப்புகள் தான் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப அடுத்து சோஃபியா கூட ரெடியா இருக்காங்க. நீங்க சொல்லுங்க சோஃபியா. இப்ப நம்ம பழங்கள்ல இருந்த பயன்கள்லாம் பத்தி பாத்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இப்ப சக்கரவள்ளி கிழங்கு இருக்கியா, அதுல என்ன பயன் இருக்கு அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இதுல விட்டமின் ஏ, டி, சி இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரத்த அணுக்கள் அதிகரிக்க உதவுதுன்னு சொல்றோம். அதே மாதிரி குளிர்காலங்கள்ல இந்த கிழங்கு சாப்பிட்டு வரும்போது சருமம் பொலிவு பெறும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி உடல் எடையை குறைக்கவும் சக்கரவள்ளி கிழங்கு உதவுது. அப்புறம் கேரட் பத்தி பார்க்கலாம். கேரட்ல நிறைய விட்டமின்ஸ் இருக்கு. இது நம்ம உடம்புல இருக்க எல்லா நோய்களுக்குமே எதிர்ப்பு சக்திக்கு உதவுது. அதே மாதிரி மெயினா எதுக்கு கேரட் உதவுதுன்னா, நம்ம கண் பார்வை தெளிவா தெரிய நம்ம கேரட் அதிகமா எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு சக்கரவள்ளி கிழங்குல கூட இவ்வளவு பயன் இருக்கு பாருங்களேன். இப்போ அடுத்து காவியா, நீங்க கூட சொல்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, சொல்லுங்க. நான் இன்னைக்கு எதை பத்தி சொல்ல போறேன்னா, இப்ப டேட் சாப்பிடணும்னாவே நம்மளுக்கு பிடிக்காது, நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் இல்லையா. ஏன்னா அது ரொம்ப இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. பேச்சம்பழம், நட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாவே அவாய்ட் பண்ணிடுவாங்க. அதை அவாய்ட் பண்ணாம இருக்க நம்ம ஒரு ஈஸியான ஒரு ரோஜா கீர் அப்படின்ற ஒரு விஷயம் நான் ரெசிபி சொல்ல போறேன். அது எப்படின்னா, சுத்தமான பேச்சம்பழம், அதுக்கப்புறம் ரோஜா இதழ் இருக்கு இல்லையா, அது ரெண்டையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு கழுவிட்டு ஒரு பாத்திரத்துல வச்சு ஊற வச்சிடணும். நைட் ஃபுல்லா ஊறிட்ட அப்புறமா காலையில எடுத்து அதை அரைச்சிட்டு சக்கையை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் கல்கண்டு, அப்புறம் முந்திரி இருக்கு இல்லையா, முந்திரி இல்ல திராட்சை, உங்களுக்கு எந்த விதமான இது வேணுமோ அதை போட்டு அரைச்சு அதுல இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சு ஒரு இது பண்ணும்போது ஒரு சுவையான ரோஜா கீர் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டன்டான. இந்த ரோஜா கீர் குடிக்கும் போது முகம் ரொம்ப பொலிவா தெரியும். அதே மாதிரி உடலுக்கும் ரொம்ப சக்தியா இருக்கும். இப்ப இதை நம்ம காலையில நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது அவங்க இது ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்கு இது ஒரு இதுல பேச்சம்பழம் இருக்கு அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா இதுல எவ்வளவு சக்தி இருக்குன்ற மாதிரி அவங்க சாப்பிட வைக்கணும். ஆனா அவங்களுக்கு தெரியாம ஒரு இன்ஸ்டன்டா கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் இன்னொரு டிப் சொல்ல போறேன். என்னன்னா, இப்ப நம்ம வீட்டுல மோஸ்ட்லி நம்ம சாப்பிடும் போது அப்பளம் இல்லாம சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அப்பளம் போட்டு வைக்கும் போது காஞ்சிரும் இல்லையா, திருப்பி நம்ம ரெண்டாவது டைம் அதை சாப்பிடும் போது சாப்பிட மாட்டோம். அப்படி இருக்க சமயத்துல அந்த அப்பளத்தை ஒரு 4 பாகம் பிரித்து அதை திருப்பி நம்ம ஒரு எண்ணெயில பொரித்து எடுக்கும் போது ஒரு இன்ஸ்டன்டா ஒரு நல்ல திருப்பி நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோமோ எப்படி செஞ்சோமோ அப்பளம் அதே மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது அந்த அப்பளம் வேஸ்ட் ஆகாம சாப்பிடுவாங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க சொன்னது அந்த கீர் மாதிரி ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது கூட கேட்க புதுசா தான் இருந்துச்சு. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு அது கொஞ்சம் ஹெல்த்தா இருக்க நிறைய உதவும். இப்போ நீங்க அப்பளம் சொன்னீங்க, அது இப்போ நம்ம சாதத்துக்கு எதுவும் இல்லாத நம்ம சாப்பிடவே மாட்டோம். அதனால அதுவும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப ரித்திகா கூட சொல்லணும்னு அப்படின்னு இருக்காங்க. ரித்திகா, நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன கேட்கலாம்னா, உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணி சாப்பிடுறது இல்ல குழம்பு வச்சு சாப்பிடுறது அப்படிதான் இருக்கும். ஆனா முகத்துக்கு போடுவோம், அது யாருக்கும் தெரியாது அதிகமா. இப்போ உருளைக்கிழங்கு அரைச்சி மிக்சில அரைச்சி அதுல ஒரு உருளைக்கிழங்கு அரைச்சாவே ஒரு தண்ணி பதத்துக்கு வந்துரும். அந்த உருளைக்கிழங்கு அரைச்சி ஒரு துணியில வடிகட்டினா அந்த தண்ணி மட்டும் வரும். அது ஒரு கிண்ணத்துல வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டோம்னா அந்த கிண்ணத்துல ஒரு இது மாதிரி மணல் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். எப்படின்னா, அது உருளைக்கிழங்கு தண்ணியில அது கீழே படியும். அந்த தண்ணியை எடுத்து முகத்துல போடும் போது இந்த கண்ணு கீழே இருக்கிற கருவளை எல்லாம் குறையும். அதே துணியில தொட்டு முகத்துக்கு ஒத்தனம் கொடுக்கும் போது கண்ணு கீழே அந்த கொழுப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கரையும் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா, அது இந்த ஜூஸ்ல பீட்ரூட் அரைச்சி ஜூஸ் குடிக்கும் போது இஞ்சி கொஞ்சமா போட்டு குடிக்கும் போது நல்லா நம்மளுக்கு கலர் வரும். அப்படியே ரத்தம் ஈஸியா பாஸ் ஆயிட்டே இருக்கும் உடம்புல, புது ரத்தம் உற்பத்தி ஆயிட்டே இருக்கும். அது முகத்துக்கு எப்படி போடலாம்னா, பீட்ரூட் ஜூஸ் அது கூட கடல மாவு ஒரு 2-3 ஸ்பூன், ஒரு கிளாஸ் பீட்ரூட் ஜூஸ் இருக்குன்னா அது கூட ஒரு 2-3 ஸ்பூன் கடல மாவு போட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் விட்டு வாஷ் பண்ணா ஃபேஸ் நல்லா அப்படியே பிரைட்டா இருக்கும், பளபளப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வேற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பீட்ரூட் கூட மஞ்சள் ஒரு ஸ்பூன் கலந்துட்டு அதுக்கப்புறம் அது கூட எலும்பிச்சம்பழம் ஒரு 2-3 சொட்டு
அதை விட்டுட்டு நம்ம முகத்துக்கு தடவி அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டு வாஷ் பண்ணோம்னா அந்த பிம்பிள்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல அங்க மரு அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பீட்ரூட் கூட தயிர் சேர்த்து நம்ம கையில முழங்கை இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் கருப்பா இருக்க, கண்ணு கீழே கருப்பு, கழுத்தாண்டு அந்த பக்கம் கருப்பா இருக்கு இல்லையா, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ட்டு கேட்டிருக்கோம். இப்போ நம்ம பீட்ரூட் நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ நம்ம பீட்ரூட் வந்து பொரியல் செஞ்சோ அப்படி ஜூஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து பாத்துருப்போம், அதிகமா இது பண்ணிருப்போம். இப்போ நீங்க வந்து அது முகத்துக்கு கூட போடலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இப்ப அடுத்து என்ன கேட்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம வெங்காயம் இருக்கு இல்லையா, சின்ன வெங்காயம், அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இருமல் சளி அதெல்லாம் வரும்போது இப்ப அந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம அது சூடு மட்டும் பண்ணி, இப்போ தீயில வந்து சூடு பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம சூடு பண்ணி அதை வந்து வெறும் வயிற்றுல வந்து நம்ம சாப்பிடும் போது அந்த இருமல் சளி எல்லாம் வந்து கொஞ்சம் கேட்கும். இப்போ குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி. இப்ப அடுத்து வந்து சுரக்காய் வந்து நிறைய பேர் வந்து அதிகமா எடுத்துக்க மாட்டாங்க. அது எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்றத விட அதுல வந்து நிறைய பயன் இருக்கு. அது எப்படின்னா, இப்ப இந்த உடல் எடையெல்லாம் வந்து அது சுரக்காய் வந்து இது எடுக்க வந்து உதவும். அப்புறம் வந்து இருதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்ப ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து அந்த சுரக்காய் வந்து ரொம்ப நல்லது. அப்புறம் வந்து இது சிறுநீரக நோய்களையும் வந்து தவிர்க்க வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு பாடலுக்கு பின் தொடரலாம்.